ஸோ நல்லா இப்போ கேட்டுக்கோங்க நான் சொல்கிறது. டேஷ்போர்டுக்கு சென்டரில் அந்த டேப் ஒட்டியிருக்கிறேன், அந்த வைப்பரை தாண்டி அந்த டேப்பை ஒட்டியிருக்கிறேன். அந்த டேப்புக்கு தாண்டி எந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வெளியில் போதோ அந்த ஆப்ஜெக்ட் மேலே நீங்கள் இடிக்க மாட்டீங்க, அது லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட். பட் அந்த டேப்புக்குள்ளே இல்லை அந்த டேப்பில் அந்த ஆப்ஜெக்ட் டச் ஆகுது. இப்போ என் ஒய்ஃப் அங்கே நின்றுட்டு இருக்கா. இப்போ கரெக்டாக பாருங்கள், இந்த வைப்பரில் நேராக இருக்கிறான். இப்போ நான் அப்படியே ஃபார்வர்டில் மூவ் பண்ணால் கண்டிப்பாக இன்ஜின் போனட்டு அவன் மேலே டச் ஆகும். இதுவே என் ஒய்ஃபை நான் இந்த டேப்புக்கு வெளியில் கொண்டு வந்துட்டேன். இப்போது அப்படியே நேராக போகிறேன். இப்போ பாருங்கள், டச் ஆகலை. என் ஒய்ஃபு இப்போ டச் ஆகலை, ஏன்னா டேப்புக்கு வெளியில் நான் கொண்டு வந்துட்டேன். மக்களே பாருங்கள், இந்த வீடியோவில் இவர் கற்றுத்தரது என்னன்னு தெரியுதுங்களா? இந்த ஸ்டிக்கர் ஒட்டி நம்ம கரெக்டாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுது, கார் எந்த அளவில் நம்ம கட் பண்ண முடியும் எல்லாம் இவர் சொல்லித்தராரு. பட் இதை ஃபாலோ பண்ணால் நம்மளால் வண்டி ஓட்ட முடியுமானா கண்டிப்பாக முடியவே முடியாது. ஏன்னா இந்த ஸ்டிக்கர் ஒட்டி நம்ம ஓட்டுற பழக்கன்றது வரவே வராது. எதுவாக இருந்தாலும் நம்ம மனசு, அதாவது நம்மளோட மூளையில் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வண்டி ஓட்டும் போது அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் எடுத்துன்னு போய் நம்ம நிறுத்துகிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், பஸ் ஒன்று போயிட்டுருக்கு, அது பின்னாடி நம்ம புதுசாக எடுக்கும் போது ஒரு 3 மீட்டர் 4 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம நிறுத்திடுவோம். ஸோ இது அடுத்த வாட்டி நம்ம பழக்கம், 2வது வாட்டி போகும்போது இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து கம்மி பண்ணி நிறுத்துவோம், ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸில். ஸோ அதே போல் தான் எங்கேயாவது ஒரு இடத்துல போய்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் போய் நிறுத்துகிறோம்னாக்கா நிறுத்துகிற அந்த டிஸ்டன்ஸ் நம்மளால் கால்குலேஷன் பண்ணி நம்மளோட மைண்டில் அதுவாக செட் பண்ணிக்க இந்த அளவில் இந்த வண்டி திரும்பன்ட்டு. ஸோ அப்படி தான் நம்ம படிப்படியாக கற்றுக்க முடியுமே தவிர இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் யார் வேணாலும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ப்ரொஃபஷ்னல் டிரைவரை போய் கேளுங்க. அதே போல் ஒரு ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டெக்னீஷியன், அதாவது மெக்கானிக், அவரை போய் கேளுங்க. ஏன் ஒர்க் ஷாப் ஷோரூமில் இருக்கிறாங்களே இவங்க யாரை வேணாலும் போய்ட்டு கேளுங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட இது பாசிபிள், ஆனால் இது பாசிபிள் கிடையாது. வேணும்னாக்கா இந்த புதுசாக கற்றுக்கிறவங்க ஒரு இது அது கூட அப்படி சொல்லி தரக்கூடாது. ஏன்னா நம்ம சொல்லித்தரது தப்பாக இருந்தால் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் நான் இதை சொல்கிறேன். இது பாசிபிள். அப்படி பாசிபிளாக இருந்தால் இதை கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணுறான்ல, R&D ரிசர்ச் சென்டர்லாம் வச்சுட்ருக்காங்கல்ல, அவன் அவ்வளோ வைக்கிறதுக்கு அவங்க இதை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்களா? ஒரு 100 ரூபாய் ஸ்டிக்கரை ஒட்டிட்டு இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாதா அவங்களால? இந்த டிஸ்டன்ஸில் ஓட்டி பழகிக்கன்ட்டு ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க? ஏன் கிளாஸ் வச்சு இது கற்றுக்கணுன்றாங்க? ஏன்னா அது பாசிபிள் இல்லை. எதுக்காக நான் சொல்கிறேன்னாக்கா, ஒரு சின்ன உதாரணம், ஒரு ரோடுன்றது எப்பவுமே ஒரே சர்ஃபேஸாக ஒரு டேபிள் மாதிரி இல்லை. ஒரு இடத்துல பள்ளம் மேடு இருக்கும், ரோடு எப்பவுமே கொஞ்சம் சர்வலாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் இதை கால்குலேஷன் பண்ணிங்கனாக்கா அந்த ஸ்டிக்கர் அவுட்டில் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே இதுவில் நீங்கள் டேர்ன் பண்ணும் போது இதை பார்த்தீங்கன்னாக்கா டேர்ன் வண்டி டேர்ன் ஆகவே ஆகாது. எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, நம்ம எந்த சைடு டேர்ன் பண்ணுறோமோ அந்த சைடு இருக்கிற வீல் ரெண்டுமே ரொட்டேட் ஆகிறதும் அது போயிட்டு திரும்புகிற அந்த ஆர்க் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஆர்க் மாதிரி போய் திரும்பும், ஆர்ச் சொல்லுவோம், அது மாதிரிலாம் அது திரும்புகிற டிஸ்டன்ஸ் கம்மியாகிடும். இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற 2 வீல் ஃப்ரண்ட்டு பேக்கு அதிகமாக திரும்பும். ஸோ இது பாசிபிள் இல்லை. கற்றுக்கிறவங்க கரெக்டாக கற்றுக்குங்க. இதை பார்த்தோன்னே இதில் நிறைய பேர் நிறைய லைக்ஸ் போட்டிருந்தீங்க, ரொம்ப கமெண்டெல்லாம் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதனால தான் இதை பார்த்தேன். இது பார்க்கும்போது தெரியாமல் நிறைய விஷயத்த இது பண்ணிட்டாதீங்க. அவர் சொல்லி கொடுக்குறாரு ஒருத்தர், அந்த இவர் நல்ல ஒரு தெரிஞ்சிட்டு சொல்லணும். அவர் வேலை அவர் ஓட்டி அவருக்கு ஓகே ஆகிருக்கலாம். பட் அதுக்காக எல்லாருமே அதேமாதிரி பண்ணாதீங்க. ஸோ தெரியறது நல்லது, தெரிஞ்சுன்னு வண்டி ஓட்டுங்க. ஏன்னா உயிரிழப்புகள் நிறைய ஏற்படுறது வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் 2வது இடம், அதுவும் விபத்துனால தான்.